ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். அதனால் இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி நம்ம ஜாரில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பச்சை மிளகாவும் புதினாவும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அரைக்கிறதுக்காக. அப்புறம் வெங்காயம் கட் பண்ண எடுத்திருக்கேன். ஸோ நீள் வாக்கில் கட் பண்ணணுன்றதுக்காக நீட்டாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். மெலிசாக தான் கட் பண்ணணும், நீட்டாக கட் பண்ணலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வதங்கும். அடுத்தது தக்காளி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கு. தக்காளியுமே பார்த்திங்கன்னா நீட்டாக தான் கட் பண்ணணும். அதனால தான் கட்டிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதுக்குன்னு சமையல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்கிறேன், அவ்வளோதான். தக்காளியுமே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், புதினா, அதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், குக்கர் வச்சாச்சு அடுப்பில். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இலை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, பட்டை, அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். உப்பு போட்டிருக்கேன் வதக்கிறதுக்கு லைட்டாக. கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அதில் தக்காளி போடணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லாவே. இப்போ தக்காளி போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடாச்சு. புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இந்த பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னது, காரத்தூள் கொஞ்சோண்டு, சில்லி பவுட்ரு போட்டாச்சு. அது இன்னும் இதில் காட்டலை போல். சிக்கனு, உப்பு, சில்லி பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. கூட தயிர் போட்டு நல்லா ஒரு கலரியாச்சு. உப்பு டேஸ்ட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம பார்த்துட்டு நல்லா கொதிச்சு, அரிசிலாம் போட்டுட்டேன். நல்லா கொதிச்சோடனே விசில் போடணும். நம்ம விசில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சிக்கன் 65 செய்யலான்னு ஒரு இதில் பண்ணேன். ஆனால் டீப் ஃப்ரைலாம் பண்ணல. அதனால் அதை என்ன போட்டிருக்கேன், சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 65 மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஊரெல்லாம் வைக்கலை, அப்படியே தான் செஞ்சேன் நான் உடனே. கூட தயிர் ஆட் பண்ணேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சேன். ஆனால் ஊற வைக்கலை, உடனே இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடாயில் போட்டு வறுத்துட்டேன். ஓகேங்களா? ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. 65 மாதிரியும் இல்லை, வேறு மாதிரியும் இல்லை, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இது ஒரு பக்கம் விசில் வந்துருச்சு. 2 விசில் வச்சேன். நான் நார்மல் அரிசியில் தான் செஞ்சேன். நானும் பிரியாணி அரிசியில் செய்யலை, நார்மல் அரிசியில் தான் செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. விசில் வந்துருச்சு அது பக்கம். இப்போ கடாய் வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சிக்கன் அதில் போட்டுட்டு நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அட்லாஸ்ட்டாக பிரியாணி ஓவர் 65 ஓவர் சாப்பிட போகிறோம். பாய்.